அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிக் வெனிலா கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மேலும் அதே கேக் பேட்டரை வச்சு எப்படி மார்பிள் கப் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்க வேண்டாம், என்னோட சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நான் கப் கேக் ட்ரேயில் மஃபின் லைனர்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக 300 கிராம் சுகரை அரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடைய நான் வெட் இன்க்ரீடியன்ஸையும் சேர்க்க போகிறேன். அதாவது பட்டர், முட்டை, பால் இது எல்லாத்தையும் இதோட நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதில் நான் பட்டர் 300 கிராமும் 3 முட்டையும் எடுத்திருக்கிறேன். மேலும் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். மஃபின் செய்கிறது கேக் செய்கிற மாதிரி பெருசாக கஷ்டம் இல்லை. இது மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த நேரத்தில் அவன் 180 பாகை செல்சியஸில் 20 நிமிஷமாக ப்ரீஹீட் ஆகி கொண்டிருக்குது. கப் கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுது. இனி நான் இதை இந்த ட்ரேயில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். செல்ஃப் ரைசிங் இல்லாமல் நீங்கள் நார்மல் மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு சேர்க்குறீங்கன்னா 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. மஃபின் பேட்டர் எல்லாம் போட்ட பிறகு எப்பயும் போல் ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கு இது மாதிரி தட்டிட்டு அவனில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கப் கேக்ஸ் 180 பாகையில் 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆகிரும். இப்போ நான் இதே பேட்டரை வச்சு எப்படி மார்பிள் கப் கேக் செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கப் கேக் பேட்டரில் கொஞ்சமாக எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1 டீஸ்பூன் பாலும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நான் சொன்ன அளவில் 24 கப் கேக் செஞ்சு கொள்ளலாம். அதாவது 12 கப் கேக்ஸ் வெனிலா கப் கேக்காகவும் இன்னும் 12 கப் கேக் மார்பிள் கப் கேக்காகவும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு பிறகு நான் அவனை ஓப்பன் பண்ணி கப் கேக் பேக் ஆகிட்டு தான் செக் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு டூத் பிக் விட்டு எடுக்கும் போது ஈரம் இல்லாமல் வந்ததுண்டா கப் கேக் எல்லாம் பேக் ஆகிட்டுதுன்னு அர்த்தம். பேக் ஆகின கப் கேக் எல்லாத்தையும் கூலிங் ரேக்கில் வச்சு ஆற விட்டுட்டு மார்பிள் கப் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல காட்டி தந்த மாதிரி கரண்டியால் வேணுமென்றாலும் இந்த லைனர்ஸுக்குள்ளே கப் கேக் பேட்டரை போடலாம். இல்லாட்டி இது மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியும் இது மாதிரி பைப்பிங் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல நான் பாதியை விட கூடுதலாக இந்த கப் கேக் பேட்டரை விட்டுருந்தேன். இப்போ நான் பாதியை விட குறைவாக தான் விடுறேன். ஏனெண்டா நாங்கள் இதில் சாக்லேட் பேட்டரும் போட போகிறதால கொஞ்சம் குறைவாக பேட்டரை சேர்த்துருக்கேன். இனி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பேட்டரை எனக்கு தேவையான மாதிரி இதில் டிசைன் பண்ணி கொள்ள போகிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் லேயர்ஸாக போட்டுட்டு, அதாவது சாக்லேட் பேட்டர், அதுக்கப்புறம் வெனிலா பேட்டர், அப்புறம் சாக்லேட் பேட்டர் அப்படி லேயாக போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு டூத் பிக்கால் கிண்டி விடலாம். இல்லாட்டி நீங்கள் இது மாதிரி வேணுமென்றாலும் மார்பிள் கப் கேக் செஞ்சு கொள்ளலாம். இது மாதிரி எங்களோட மார்பிள் கப் கேக்கையும் ரெடி பண்ணிவிட்டு 180 பாகையில் 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு இந்த கப் கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோட சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தர்சி. நன்றி, வணக்கம்.